ஊரில் இருக்க எல்லாத்துக்கும் வணக்கம்பா. இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீஸ்ட்டு அப்படிங்கிற படத்தை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ பீஸ்ட்டுன்னு சொன்னோடனே எல்லோரும் தளபதி நடிச்ச பீஸ்ட்டா அப்படின்னு கேட்காதீங்க. இது வெளிநாட்டு பீஸ்ட். ஓகே, அந்த படத்தை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ரிவ்யூவில் பார்க்கும்போது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படி லைக்கையும் போட்டு தள்ளுங்க. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ MMA கேஜ் ஃபைட்டராக இருக்காப்புல. ஸோ ஒரு காலத்தில் பயங்கர சாம்பியன், அடிக்கவே முடியாதுடா இவன் தாண்டா இந்த இது சொல்லுவாங்கல்ல, ரோஸ் அடிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சர்பேட்டா பரம்பரை சொல்கிற மாதிரி அப்படி ஒரு ஃபைட்ரு. ஆனால் இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு சாதாரண லைஃப் லீட் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே மறுபடியும் இவர் இந்த ஃபைட்டில் இறங்கணும் அப்படிங்கிற ஒரு நிலமை வருது, ஒரு கம்பேக் கொடுக்கணும்னு. ஸோ அப்படி திருப்பி கம்பேக் வந்தாரா, இவர் ஏன் ஃபைட்டிங்கை விட்டுட்டு போனார், இவர் ஏன் திருப்பி ஃபைட்டிங் வர வேண்டிய நிலமை இருக்குது. ஸோ வில்லன் யார், அவர் ஏன் ஹீரோ பழி வாங்கணும்னு நினைக்கிறாரு அப்படிங்கிற மீதி கதை தான். கிட்டத்தட்ட இந்த சர்பேட்டா பரம்பரை படம் பார்த்துருப்போம்ல, இது அந்த ஊர் சர்பேட்டா பரம்பரை படம்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட அதே கதை தாங்க, அதே மாதிரி தான் இருந்துச்சு படமே கிட்டத்தட்ட. ஸோ ஒரு சாம்பியனாக இருந்து அதுக்கப்புறம் டவுன்ஃபால் ஆகிட்டு, அதை சாம்பியன் விட்டுட்டு டவுன்ஃபால்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த இடத்துக்கு போய் நான் அடித்து தூக்குவேன் அப்படிங்கிற மாதிரியான அதே டோனில் கிட்டத்தட்ட இதே மாதிரியான கான்செப்டில் நிறைய படம் வந்துருச்சு நம்ம ஊரில் சர்பேட்டா பரம்பரை. ஸோ அந்த ஊரில் இந்த மாதிரி பீஸ்ட்னு எடுத்திருக்காங்க போல். ஸோ கதை ப்ரெடிக்டபிள் தான், ஆனால் ஓரளவுக்கு கொண்டு போன விதம் நல்லா இருந்துச்சு. அதனால் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு எவ்வளோ அப்படின்னா 5க்கு ஒரு 3 கொடுக்கலாம்.